மார்ச் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத இருக்கிற போட்டியினுடைய டிக்கெட் விற்பனை இன்னைக்கு காலையில தொடங்குச்சு. டிக்கெட் விற்பனை தொடங்கின சில நிமிஷங்கள்லயே டிக்கெட்டுகள் முழுமையா விற்று தேர்ந்துருச்சு. டிக்கெட் கிடைக்காத ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய வருத்தங்களை பதிவு செஞ்சு வர்றாங்க. நேரடி டிக்கெட் விற்பனை இல்ல, டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல மட்டும்தான் விற்பனை செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விமென்ஸ் பிரீமியர் லீக் தொடர்ல ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சதை கொண்டாடி வர்றாங்க ஆர்சிபி ரசிகர்கள். இந்த நிலையில இன்னொரு ஸ்டாட்ஸ் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. WPL 2 சீசன்லயும் சேர்த்து ஆர்சிபி அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மொத்தமா 5 போட்டிகள்ல மோதி இருக்காங்க. இந்த 5 போட்டிகள்ல 4 போட்டியில டெல்லி அணி ஜெயிச்சிருக்கு. மீதம் இருக்க ஒரு போட்டியில மட்டுமே ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கு. அந்த ஒரு போட்டி ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 4 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்ச ஆர்சிபி அணி ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சதன் மூலமா டெல்லி அணிக்கு எதிரா WPL தன்னோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. ஆர்சிபி அணி கப் ஜெயிச்சது தொடர்பான போட்டோவை ஆர்சிபி அணி தனது இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருந்துச்சு. அந்த போஸ்டுக்கு 9 நிமிடங்கள்ல 1 மில்லியன் லைக்குகள் குவிஞ்சிருக்கு. இந்த நிலையில இந்தியாவுல அதிவேகமா 1 மில்லியன் லைக்குகளை பெற்ற போஸ்ட் அப்படிங்கிற பெருமையை ஆர்சிபி அணியோட பதிவு பெற்றிருக்கு. கப்பை ஜெயிச்ச ஆர்சிபி அணியினருக்கு விராட் கோலி வீடியோ கால் மூலமா வாழ்த்து தெரிவிச்சாரு. இது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்கிற கேப்டன் ஸ்மிருதி மந்தனா, வீடியோ கால்ல பார்த்தப்ப கோலி சந்தோஷமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. 16 வருஷங்களுக்கு மேல கோலி ஆர்சிபி அணிக்காக விளையாடி வர்றாரு. அவரோட ஃபீலிங்க புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லி இருக்காங்க. நாளை நடக்க இருக்கிற ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவென்ட்ல மகளிர் அணியும் பங்கேற்கும் அப்படிங்கறதையும் ஸ்மிருதி உறுதி செஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.